வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ லாஸ்ட் வீக்கான மெனு பிளான் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சண்டே வந்து நான் காய்கறிகள் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு வீக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து மெனு பிளான் போட்டோம், ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற மாதிரி எப்படி மெனு பிளான் போட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு காய்கறிகள் வாங்கினேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோட்டீன் அதிகமாக எங்களோட உணவுகளில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம். காய்கறிகளும் நமக்கு முக்கியம். அட் த சேம் டைம் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கும். அதனால் என்னென்ன மாதிரி மெனு பிளான் பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு என்ன காய்கறிகள் வாங்கினேங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம ஃப்ரெஷ்ஷாக பீன்ஸ் இருந்துச்சு. பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு ரெண்டுமே வாங்கினோம். கேரட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் இருந்துச்சு. பீன்ஸ் வந்து ஒரு 300 கிராம் வாங்கினேன். அப்புறம் வெங்காயம் எப்போதும் போல் 1 கிலோ, அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து 1 கிலோ வாங்கினேன். இது பேபி பொட்டேட்டோலே கொஞ்சம் பெரிய சைஸு. அது இல்லாமல் மினி பேபி பொட்டேட்டோ வந்து அது கொஞ்சம் வாங்கினேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 100 கிராம் வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. லாஸ்ட் வீக் வந்து நான் பத்மாவில் தான் வாங்கினேன். சந்தைக்கு போக முடியலை. அதுக்கப்புறம் 2 சவ் வாங்கினேன். ரொம்ப பிஞ்சு காயாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்ல சத்துக்கள் நிறைந்த காயின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து 10 ரூபா கத்திரிக்காய். இந்த பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம எதுனாலும் எடுத்துக்கலாம். அது 10 ரூபா தான். அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து கொஞ்சம் நிறையா வாங்கினேன். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்க, இன்லாஸ் வராங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெஜ்ஜு தான் பிடிக்கும், வந்து பீட்ரூட் ரொம்ப பிடிக்குங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 3/4 கிலோ வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பீன்ஸ் வாங்கினேன். இந்த பட்டர் பீன்ஸ் வந்து அப்புறம் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து சாத்துக்குடி வாங்கினேன். இந்த பட்டர் பீன்ஸ் வந்து கரெக்டாக 100 கிராம் தான் இருந்துச்சு. எல்லாமே தீர்ந்துருச்சு. நாங்கள் அவ்வளோதான் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப சாப்பிட மாட்டோம். பில்லு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 134 ரூபா வந்து வந்துச்சு எல்லாமே சேர்த்து. சாத்துக்குடிக்கு தனி பில் வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் சாத்துக்குடி வந்து காய்கறியோடு சேர்க்க மாட்டோம். ஸ்நாக்ஸ் காஸ்ட்லேருந்து எடுத்து தான் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குவோம். அதுக்கப்புறம் சாத்துக்குடியோட பில் வந்து பார்த்திங்கன்னா 46 ரூபா. அது கிட்டத்தட்ட ஒரு 700 கிராம் கிட்ட 3/4 கிலோ கிட்ட இருந்துச்சு. ஸோ இதுதான் லாஸ்ட் வீக்குக்கான மெனு பிளான் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி இன்னும் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இடையில வந்து ஒரு தள்ளுவண்டி கடையில் வாழைக்காய் அந்த வாரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கடை இல்லை. நெக்ஸ்ட் டே தான் போய் அதையும் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா தேங்காய் அந்த இடம் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஸோ தேங்காவும் வாழைக்காவும் அந்த அடுத்த நாள், அதாவது திங்கட்கிழமை ஈவினிங் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ மொத்தமாக சேர்த்து எனக்கு 198 ரூபா என்னவோ தான் வந்துச்சு. ஸோ 200 ரூபா நீங்கள் ரவுண்டாக வச்சுக்கலாம். வாழைக்காய் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷுங்கிறத விட நல்ல கறிக்காயாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வாங்கிட்டு வந்தோம். மண்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் தோசை இட்லி பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படினாலும் இட்லி பொடி வந்து நிறையா பருப்பு நாங்கள் வந்து எல்லா பருப்புமே வந்து போட்டு தான் அந்த பொடி வந்து மேக் பண்ணுவோம், இட்லி பொடி. ஸோ அதனால் ப்ரோட்டீனுக்காகவே தோசை இட்லி பொடி எடுத்துக்கிறது. அப்புறம் அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் ஊற வச்சு, ஆல்ரெடி கொண்டக்கடலை ஊற வச்சாச்சு. அன்றைக்கி சுண்டல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இது எல்லாமே பச்சை பட்டாணி இல்லை, பட்டர் பீன்ஸ் வாங்கினேன் இல்லையா, அதெல்லாமே போட்டு சூப்பர் கிரேவி பண்ணியிருந்தோம். நைட்டுக்கு அந்த கிரேவி இருந்துச்சு, நிறையா பண்ணியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிகப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பட்டர் பீன்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு அது போட்டு நைட்டு சப்பாத்தி, அந்த குருமா தான் அட்டகாசமாக இருந்துச்சு. மதியமும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நைட்டுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் மிச்சம் இருந்துச்சு. நான் அடுத்த நாளும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயாச்சு. அடுத்த நாளைக்கும் காலையில், செவ்வாய்க்கிழமை காலையிலையும் அந்த தோசை சுட்டு அந்த குருமா தான், அந்த குருமாவில் கொஞ்சம் நல்லா கெட்டி பண்ணியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சுண்டல் பட்டர் பீன்ஸ் குருமா. அடுத்து செவ்வாய்க்கிழமை மதியம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி லீவு தானே, அன்றைக்கி சூடாக ரைஸு, கொஞ்சம் கேரட்டு கத்திரிக்காயெலாம் போட்டு பீன்ஸ்லாம் போட்டு சாம்பார் வச்சு கத்திரிக்காய் பொரியல் பண்ணிக்கிட்டோம். நான் வாங்கியிருந்தேன் இல்லையா அந்த 10 ரூபாய்க்கு, அது ரொம்ப கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. அப்புறம் பசங்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு எக்கு சேர்த்துக்கல, ஒரு அப்பளம் மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து செவ்வாய்க்கிழமை. நைட்டுக்கு வந்து சாம்பார்னாலே உங்களுக்கு தெரியும், தோசை சாம்பார் தான். ஸோ இன்றைக்குமே மண்டேயும் ப்ரோட்டீன் ரிச்சாக இருந்துச்சு. இன்றைக்குமே எக்கு சேர்த்துக்கிட்டோம், சாம்பார், இதெல்லாமே ப்ரோட்டீன் ரிச் ப்ராடக்ட் தான். ஸோ செவ்வாய்க்கிழமை முடிஞ்சு. புதன்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சட்னி, தோசையும் பருப்பு சட்னியும் தான். இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுந்து, ஆக்சுவலாக பார்க்கணும் உளுந்து சட்னி, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கி வெங்காயம் தக்காளியோட போட்டு செஞ்சது. மதியம் வந்து பார்த்திங்கன்னா
சௌ கூட்டு பண்ணியாச்சு. பாசிப்பருப்பு போட்டு சௌ கூட்டு ப்ளஸ் வாழைக்காய் கார வறுவல். இந்த சௌலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிப்பருப்பு போட்டு தான் செஞ்சோம். ஸோ இன்றைக்குமே ப்ரோட்டீன் வந்து 3வது நாளுமே எடுத்துக்கச்சு நல்லா. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்லாஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ ட்ராவல் பண்ணி வந்ததுனால அவங்க வந்து தக்காளி சட்னி தோசை போதுன்ட்டாங்க. கொஞ்சம் இட்லியும் சுட்டுக்கிட்டோம். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் காலேஜுக்கு தோசை நைட்டு வச்ச தக்காளி சட்னி தான். எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டுங்கிறதுனால எடுத்துகிட்டு போயிட்டேன். எல்லாருக்குமே 2 வேளைக்குமே சேர்த்து தான் செஞ்சுருந்தாங்க. மதியம் என்ன பண்ணலான்னு கேட்டப்போ எங்களுக்கு நான்வெஜ் வேணாம், எங்களுக்கு வந்து வெஜ்ஜு பிரியாணி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எகெயின் பட்டாணி அதெல்லாம் ஊற வச்சுருந்து கேரட் பீன்ஸு நிறையா பட்டாணி போட்டு வெஜ் பிரியாணியும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி அவங்க வந்திருந்தாங்க, கண் ஆப்ரேஷன்ஸ். அதனால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்புமா ஜீனி தான். ஸோ இன்றைக்குமே கொஞ்சம் பட்டாணி அதிகமாக சேர்த்துக்கிட்டோம். ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாகவே வந்து கிட்டத்தட்ட 4 நாளுமே வந்து ஆகிடுச்சு. கொஞ்சம் அழுத்தும் போகலை ரிப்பீட்டடாக செஞ்சதுனால. அப்புறம் அடுத்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் பூரியும் கிழங்கும் தான். நான் அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக காலேஜ் போனதுனால நான் வீட்டிலே சாப்பிட்டுட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு லஞ்ச் கட்டலாம் அப்படின்னு பார்த்தா லேட் ஆகிடுச்சு. சரி, அதனால் நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜ் கிளம்பி போயிட்டேன். மதியம் வந்து பார்த்தா கேரட் பீன்ஸ் பொரியலும் சாம்பார், சொரக்காய் சாம்பாரும் வச்சுருந்தாங்க. சொரக்காய் வாங்கவே இல்லைன்னு கேட்டேன். அப்போ இன்லாஸ் அவங்க வந்திருந்தப்போ கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. குட்டி குட்டி காயாக அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே இப்போ நெக்ஸ்ட் வீக்கும் சொரக்காய் சாப்பிட்ணுன்னு ஆசையாக வந்துடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் வீக்கும் சொரக்காய் கண்டிப்பாக வெஜ் ஷாப்பிங்கில் இருக்கும். சொரக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் நிறைய காய் போட்டுட்டு கம்மியாக தான் ரைஸ் போட்டுப்பேன். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா தான் ஃப்ரெண்ட்ஸ். சேமியா உப்புமா ஜீனி தான். தோசை இட்லின்னு போர் அடிச்சிருச்சு. சரி, அதனால் கொஞ்சம் இதுதான் மோஸ்ட்லி உங்களுக்கு டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டில் உப்புமா, சேமியா உப்புமா, ரவை உப்புமா, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி தான். வேறு வெரைட்டி பெருசாக நாங்கள் செய்ய மாட்டோம். ஸோ வெள்ளிக்கிழமை ஓவர் ஆகிடுச்சு. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் தோசையும் தேங்காய் சட்னியும் தான். கிட்டத்தட்ட மாவு முடிகிற போகிற ஸ்டேஜுக்கு வந்ததுனால மோஸ்ட்லி ஊத்தாப்பம் ஊற்றும்போது இந்த தடவை கொஞ்சம் மாவு பெருசாக புளிக்கலைங்க. நல்ல குளிர் திருச்சியிலலாம். காலையில் வெயிலாக இருக்குது, நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிராக இருக்குது. அதனால் பெருசாக இந்த தடவை மாவு புளிக்கல. அதனால் தேங்காய் சட்னி தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி அப்புறம் சாட்டர்டே போய் நான் கொஞ்சம் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, எப்படா ஃபிஷ்ஷு சாப்பிடணும்னு பயங்கர கிரேவிங்காக இருந்துச்சு. அப்புறம் ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் வந்து சாட்டர்டே சாப்பிட்டோம். மீன் வாங்குறதுக்கு நான் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாங்காவும் வாங்கிட்டு வந்தேன். மாங்காய் சீசன் இங்கே நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் கொஞ்சம் மீன் குழம்பு தான் தொட்டு சாப்பிட்டோம். ஸோ சாட்டர்டேவோட மெனு பிளான் வீடியோ நான் முடிச்சிருக்கேன். சண்டே என்ன மோஸ்ட்லி இந்த ஃபிஷ் தான் நாங்கள் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு நிறையா மிச்சம் இருக்குது. அதனால் நான் அடுத்த வெஜ் ஷாப்பிங் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வீக் நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மெனு பிளான் போட்டிங்களா? உங்களோட மெனு பிளான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.